Hello everyone, welcome to the video. இந்த வீடியோவில் நம்மளோட ஆட்டோமேட்டட் ஸ்கூல் பெல் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால இனிமேல் பெல் அடிக்க லேட் ஆகுது அப்படிங்கிற டென்ஷனில் கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்த ஒரு 6 நிமிஷத்தில் இந்த ஆப் எப்படி உங்கள் ஸ்கூல் வேலையை ஈஸியாக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆப்போட பேர் ஆட்டோமேட்டட் ஸ்கூல் பெல். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் டேப் வரும். இங்கே இருந்து தான் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்க்க போகிறோம். இங்கே குவிக்காக பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸும் தினமும் தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். எல்லாமே கண்ணு முன்னாடியே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப தேட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எமர்ஜென்சி அலர்ட். ஸ்கூல் ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் பட்டனை டேப் பண்ணால் உடனே ஸ்கூல் ஃபுல்லாக சைரன் அடிக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நிற்காது, திரும்ப கிளிக் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். அடுத்து ரிங் நவ் ஆப்ஷன். இந்த ரிங் நவ் ஷெட்யூல் டைமில் இல்லாமல் திடீர்னு இப்போவே பெல் அடிக்கணும் அப்படின்னா இதை டேப் பண்ணால் போதும். இது அவசரத்துக்கு இப்போவே இந்த பீரியட் முடியணும் அப்படின்னா நீங்கள் கையால் பெல் அடிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் தான் ஸ்கூல் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும்னா இதில் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணி ப்ளே அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பர்த்டேஸ். இன்னைக்கு யாருக்காச்சும் பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு விஷ் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு லீவ் இல்லை ஏதோ சம் ரீசன்னால நமக்கு இன்னைக்கு எந்த பெல்ஸுமே அடிக்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் 2 days அலர்ட் கொடுத்தா இன்னைக்குள்ள பெல் எதுவுமே அடிக்காது. இன்னொன்று சைலண்ட் மோட். சைலண்ட் மோட் அப்படிங்கிறத நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம திரும்ப ஆஃப் பண்ணுற வரைக்கும் எந்த பெல் இல்லை, எந்த ஒரு ப்ரேயர் சாங்ஸ் எதுவுமே ப்ளே ஆகாது. அடுத்து ஃபேவரேட் செக்ஷன். தினமும் ஸ்கூல் அசம்பிளியில் பாடுற சாங்ஸ்க்கு யூஸ் ஆகும். தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து ப்ளே ஆகும். இது இல்லாமல் நேஷ்னல் பிளெட்ஜ் அப்படிங்கிறத நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா பசங்க உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கான ஆடியோ வரும். அசம்பிளிக்கு இது கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் நமக்கு ஃப்ளாக் சாங்ஸ், நேஷ்னல் ஆந்தம் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே எந்தெந்த டேக்கு நமக்கு போடணும் அப்படின்னு இருக்கும் அந்த டேல கரெக்டாக அசம்பிளிலையோ இல்லை வேறு ஏதாவது அக்கேஷன்லேயோ போட்டுக்கலாம். கடைசியாக தினம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக திருக்குறள் அல்லது பழமொழி ஆப்ஷன் இருக்கு. அதுவே ரேண்டமாக ஒரு குறளையோ பழமொழியோ அர்த்தத்தோட சொல்லும். இதுதான் ஹோம் பேஜ். அடுத்து ஷெடியூலர் டேப் பற்றி பார்க்கலாம். இங்கே தான் நம்ம ஸ்கூலுக்கு தேவையான பெல்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணுவோம். ஷெடியூல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணோம். அந்த பெல்லுக்கான ஷெடியூல் நேமை நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட் 1 அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறம் ஷெடியூல் குரூப் டிஃபால்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பெல் டைப்பும் டிஃபால்ட்டாக சவுண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அது என்ன சவுண்ட் வேணுமோ அந்த சவுண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அக்கரன்ஸ் ஒன்ஸ் இல்லை ரிப்பீட் ஆன் செலக்டட் டேஸ். ஸோ நமக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ப்ளே பண்ணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து என்னைக்கு வரைக்கும், மேபி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2030 வரைக்கும் நமக்கு பெல்ஸ் ஷெடியூல் பண்ணணும், அதெல்லாம் ஷெடியூல் பண்ணிக்கிறோம். இந்த பெல் எத்தனை மணிக்கு ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதையும் பண்ணணும். ஸோ பீரியட் 1 9 o'clock பெல் அடிக்கணும் அப்படின்னா 9 AM நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டைமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டன் கிளிக் பண்ணி அப்புறம் ஓகே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே நமக்கு பீரியட் 1 க்ரியேட் ஆகிடும். அந்த பீரியட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த அப்கமிங் ஷெடியூல்ஸுங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பீரியட் 1 வந்திருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ப்ரேயர்ஸ் ஆர் சாங்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயே ப்ரேயர் சாங்ஸ் ஜனகணமன, நேஷ்னல் பிளட்ஜ் எல்லாமே நம்ம அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த டைமுக்கு ஜனகணமன பாடணும், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷெடியூல் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷெடியூல் குரூப்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷெடியூல்ஸ் தான். இப்போ நார்மல் ஒர்க்கிங் டேஸில் 7 பீரியடுக்கு 7 பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 ஷெடியூல் க்ரியேட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே டிஃபால்ட்டுங்கிற ஷெடியூல் குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். பட் நமக்கு எக்ஸாம் டைமில் இப்போ 2 பெல் போதும் அப்படின்னா 2 பெல்லும் டிஃப்ரெண்ட் டைமில் வேறு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இன்னொரு ஷெடியூல் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோட பேர் நம்ம வேணால் ஷெடியூல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு புது ஷெடியூல் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஆட் ஷெடியூல் குரூப் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷெடியூல் குரூப் நேம் டைப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் டைப் பண்ணி ஒரு ஷெடியூல் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூல் குரூப்புக்குள்ளால பெல் ஷெடியூல்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சாம்பிளுக்கு ஒரு ஷெடியூல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ
அதுக்கும் ஷெட்யூல் நேம் எல்லாம் கொடுத்து எக்ஸாம் 1 குரூப் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக எக்ஸாம்ங்கிற கரெக்டான குரூப் செலக்ட் ஆயிருக்கு. அப்புறம் சவுண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பெல் சவுண்டும் என்ன பெல் வேணுமோ அந்த பெல் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்னைக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அந்த டேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டும் கொடுத்துக்கலாம். இந்த டேட் ஸ்டார்ட் ஆகி இந்த டேட்டில் எனக்கு எக்ஸாம் முடியுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்த டைமில் இந்த ஸ்பெசிஃபிக் பெல் ப்ளே ஆகணுமோ அந்த டைமில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரியேட் ஷெட்யூல் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் ஆகிடும். பட் நம்ம டிஃபால்ட்டாக ஆக்டிவ் ஷெட்யூல் குரூப் வந்து டிஃபால்ட் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம் டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்டிவ் ஷெட்யூல் குரூப் டிஃபால்ட்டுக்கு பதிலாக எக்ஸாமில் செலக்ட் பண்ணிடணும். அப்போ தான் அந்த எக்ஸாமுக்கான பெல்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ தட் இப்போ நம்ம ஷெட்யூலுக்கு போனோம்னா ஷெட்யூல் குரூப் வந்து ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான் செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹாலிடேஸ் டேப் பற்றி பார்க்கலாம். இங்கே தான் நம்ம ஹாலிடேஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஹாலிடேஸ் இருக்குன்னா அதையுமே நம்ம இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்னைக்கு அண்ட் நம்ம புதுசாக ஆட் பண்ணுற ஹாலிடேஸ் அன்னைக்கு நமக்கு வந்து பெல்ஸ் எதுவுமே அடிக்காது. அடுத்து மீடியா லைப்ரரியில் வந்து பெல் சவுண்ட்ஸும் ப்ரேயர் சாங்ஸும் இதில் லிஸ்ட் ஆகிருக்கிற சாங்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் இல்லாமல் நமக்கு புதுசாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் டேப். இங்கே வந்து டிஃபால்ட் லாங்குவேஜில் டிஃபால்ட் பெல் சவுண்டில் டிஃபால்ட் வாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஆட்டோமேட்டட் ஸ்கூல் பெல் ஆப். இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.